ஹாய் ஹலோ இது புவன் ஸ்ட்ரீம்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் லான்ச் பண்ண புது மசாலாஸ் பற்றி தான். இந்த மசாலாஸ் பார்த்தீங்கன்னா என்னோட நெய்பர் பிரியா வந்து இது சேல் பண்ணுறாங்க. நான் அவங்கக்கிட்டேருந்து வாங்கி யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு சேல் பண்ணுறதுனால கொஞ்சம் அவங்க பெனிஃபிட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா அவங்க டோர் ஸ்டெப்புக்கே வந்து உங்களுக்கு தர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்க நம்பர் வந்து இந்த ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் ஆகும். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்கள் டோர் ஸ்டெப்லேயே வந்து கொடுப்பாங்க. இந்த மசாலா ஒரு இன்ஸ்டன்ட் மசாலா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் எல்லாமே ஆட் ஆகிருக்கும். ஒரு ஸ்பைஸ் பேக்கெட் கூட உள்ளே வச்சுருக்காங்க. அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் இருக்கு இல்லையா, அது கூட உள்ளே வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பேக்கெட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வெளியில் அதுக்கு தனியாலாம் போய் நீங்கள் வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது புதுசாக குக் பண்ணுறவங்க ப்ளஸ் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அவங்க நம்பர் இதில் ஸ்க்ரால் ஆகுது. ப்ளஸ் நீங்கள் வந்து இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம்ங்க. என் பேர் பிரியா. கோயம்புத்தூர் துடிலூர்லேருந்து பேசுகிறேங்க. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூனியர் குப்பண்ணான்றது கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஊர்லேயுமே ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புது புது மசாலா ப்ராடக்ட்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 6 வகையான மசாலா வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து ரொம்ப அருமையான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. அதில் என்னென்னன்றது வந்து நான் சொல்கிறேன். நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேங்க. இது நான் கொடுத்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஜூனியர் குக் பண்ண ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுற மாதிரியே பாக்கெட்டில் வந்து அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையம் மசாலா. இந்த பள்ளிப்பாளையம் மசாலா வந்து சிக்கனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மட்டன் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. 1/2 kg கறிக்கு, 1/2 kg சிக்கன், 1/2 kg மட்டன் ரெண்டில் எது ஒன்றுனாலும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா ப்ராடக்டை ரொம்ப ஈஸியன் ரெசிபி தான், ஈஸியன் மிக்சிங் மாதிரி தான் வரும். இந்த கறியை வந்து இந்த மசாலா ப்ராடக்டில் வந்து அதை ஊற வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. அப்புறமா தனியாக வந்து எண்ணெயில் போட்டு தாளிச்சிட்டு இந்த மசாலா ஊற வச்சுருந்ததை போட்டு வதக்கி எடுத்துட்டு தண்ணி மட்டும் ஊற்றி எடுத்தால் போதுங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி தேய்ச்சி விட்டோன்னா போதும். எல்லாமே வந்து ஈஸியன் மெத்தடாக வந்து இருக்கும். ஒவ்வொரு ரெசிபியுமே வந்து நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது வந்து கிராமத்து வறுவல் சொல்லிட்டு. இந்த கிராமத்து வறுவல்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சிக்கன் ஆர் மட்டன் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எதுனாலும் இந்த மசாலா பொறுத்த அளவில் கறியோட இந்த மசாலாவை வந்து மிக்ஸ் பண்ணி 1/2 hour ஊற வச்சுட்டு நீங்கள் ஈஸியன் ரொம்ப குயிக்காக செய்கிற மாதிரி தான் இருக்குங்க. அருமையான ஒரு மசாலாங்க. யாருமே இந்த மாதிரி வந்து போட்டதே இல்லை. இந்த ஜூனியர் குப்பண்ணா வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக வேலை முடியணுன்ற ஒரு நினப்பையே வந்து போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே பேச்சுலர்ஸ் எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு ப்ராடக்டாக கூட இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிரியாணிலையும் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன், மட்டன் இல்லைனா வெஜிடபிள்ஸ் 3 எது வேணாலும் போட்டு பண்ணிக்கலாங்க. இந்த பிரியாணி மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே வந்து தாளிப்பும் தனியாக கொடுத்துருப்பாங்க. இது 1/2 kg சிக்கன் ஆர் மட்டனுக்கும் 1/2 kg ரைஸ் வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா உப்பு, காரம், மிளகாய் எல்லாமே போட்டிருப்பாங்க. எதுவுமே போடணுன்ற அவசியமே இருக்காது. இப்போ பிரியாணி மசாலாவில் பார்த்தீங்க அப்படின்னாக்க தனியாக வந்து இந்த பேக்கிங்கோட இந்த இது மாதிரி தாளிப்பும் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப எல்லாருக்குமே வந்து சாமான்லாம் வந்து இல்லைன்ற இதெல்லாம் டென்ஷனே இருக்காது. இது 2 இருந்தாலே போதும். ஈஸியாக வந்து சமையலை வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அது 65 மசாலாங்க. நெக்ஸ்ட்டு 65 மசாலாவில் பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு ப்ராடக்ட்லேயுமே வந்து ஃபுட் கலர்ஸ், அஜினமோட்டோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணவே இல்லைங்க. எந்த ஒரு ப்ராடக்ட்லேயுமே வந்து யூஸ் பண்ணவே இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக வீட்டில் செய்கிற ஃபுட் டேஸ்ட்டு மாதிரியும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலும் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வர மாதிரி இருக்கும். இதுலேயும் ஃப்ளேவர்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஃபிஷ்ஷு, ப்ரான், சிக்கன் 3க்குமே வந்து நீங்கள் இதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா. ஃபிஷ் ஃப்ரை மசாலாவும் அதே மாதிரி தான். எல்லாமே வந்து இதுலேயே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஈஸி அண்ட் குயிக்காக வந்து நீங்கள் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இது 1 கிலோ ஃபிஷ்ஷுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த இது செட்டிநாடு மசாலாவும் பார்த்திங்கன்னா சிக்கனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மட்டன் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்லி நான்வெஜ்ஜுக்கு மட்டும்தான் செய்யணும்னு இல்லைங்க. இதே இந்த மசாலாவை வச்சுட்டு வெஜிடேரியன்லேயும் வெஜிடபிள்ஸ்லேயும் செய்யலாம். பார்த்திங்கன்னா பன்னீர் செய்யலாம், மஷ்ரூம் செய்யலாம், வெஜிடபிள்ஸில் செய்யலாம்.
ஸோ உங்களோட ஐடியாஸ் தாங்க. மஷ்ரூம் செய்யலாம். எல்லாமே வந்து ஒரு வெஜிடேரியனுக்கும் செய்கிற மாதிரி இருக்கும், நான் வெஜிடேரியனுக்கும் செய்கிற மாதிரி இருக்குங்க. இது வந்து ரொம்ப ஈஸி மிக்ஸும் கூட. செட்டிநாடு மசாலா பார்த்தீங்கன்னா, இந்த செட்டிநாடு மசாலையுமே வந்து தனியாக தாளிப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 2 வரமிளகா அதெல்லாம் கொடுத்துட்டு, ஸோ மசாலாவும் வந்து எல்லாமே இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜூனியர் குப்பண்ணான்ற ப்ராடக்ட் வந்து யாருக்குமே சொல்லணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் நிறைய பேர் போய் சாப்பிட்ருப்பீங்க, டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப அருமையான ஒரு ப்ராடக்ட் இதுங்க. ஈஸியாக வந்து வீட்லேயே செய்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே இருக்குது. மசாலா எல்லாமே வந்து இருக்குது. நீங்கள் வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து டோர் டெலிவரி பண்ணுவோம். நாங்கள் வந்து யூஸ் பண்ணி எங்களோட சர்க்கிளில் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குன்ற ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் நிறையா பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு ப்ராடக்ட்டு தான். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஸ்க்ரால் நம்பருக்கு வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து டோர் டெலிவரி கொடுப்போம். என்னை ஃபோன்லேயும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஓகே. இந்த மசாலா பற்றி இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஃபர்தர் வீடியோஸ் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.